Hi guys, welcome back to Vigitech Info Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆதார் கார்டில் இருக்க பயோமெட்ரிக்கை எப்படி ஆன் அப்புறம் ஆஃப் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, நான் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா உதயன்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். உதயன்னு சர்ச் பண்ணோடனே கீழே ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்துடும் கைஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு எதனா ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வெரிஃபை ஆதார் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே எனக்கு வந்து லாகின் பேஜுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ அந்த லாகின் பேஜை நான் வந்து கிளிக் பண்ணேன்னா உள்ளே வந்து என்னோடய ஆதார் கார்டு நம்பர் வந்து போட சொல்லுது. நான் வந்து ஆதார் கார்டு நம்பரும் அப்புறம் கீழே வந்து கேப்சா காட்டுது. கேப்சா என்ட்ரு பண்ணோடனே ஓடிபி வந்துடுச்சு கைஸ். இப்போ நான் ஓடிபி வந்து போட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பயோமெட்ரிக் லாக் அண்ட் அன்லாக்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போவோம் கைஸ். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து மேலே வந்து என்னதெல்லாம் லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஃபேஸு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஸ் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஓடிபி மட்டும்தான் சென்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லாக்னு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பயோமெட்ரிக் வந்து லாக் ஆகிடும் கைஸ். இப்போ இது எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி அதே ப்ராசஸ் தான். வெளியே வந்துட்டு கோ டு டேஷ்போர்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள், வெளியே வாங்க. இப்போ பாருங்கள் பயோமெட்ரிக் அன்லாக் அண்ட் லாக்கில் வந்து லாக் மாரி போட்டிருக்கா. இப்போ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போனோடனே லாக்கில் இருக்குது. உங்களுக்கு டெம்பரரியாக அன்லாக் பண்ணணுமா இல்லை பெர்மனெண்ட்டாக அன்லாக் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு எதனா அர்ஜென்ட்னா மட்டும் நீங்கள் வந்து டெம்பரரியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெர்மனெண்ட்டாக நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன்னா பெர்மனெண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே செக் பாக்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அன்லாக்ன்றது நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அவ்வளோதான் கைஸ், அன்லாக் ஆகிடுச்சு. இதுமாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து லாக் அண்ட் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம் கைஸ். இது மூலமாக நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.